வானதிக்கும் பாண்டிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்க்கீங்களோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வானதி என்னதான் வாயாடியா இருந்தாலும் கூட பாண்டியன் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. அதே மாதிரும் பாண்டியும் வானதி மேல லவ் வச்சிருக்கிறாங்க. இப்போ வீட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாண்டிக்கு வந்து கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னு சொன்னதுனால இப்போ வானதிக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஆனால் வானதி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து பாண்டியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாப்புல. வீட்டில் வந்துட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இல்லை, நீ வேற அவங்க தான் கல்யாணம் பண்ணணும், அவனை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, அந்த வீட்டுக்கு நீ வாழ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது வானதி வந்து பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டில் சண்டை போட்டுட்டு போனதுக்கப்புறம் இப்போ என் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படினாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறட்டுமா பாண்டி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, கண்டிப்பாக என்னால் இப்போ கல்யாணம் பண்ணவே முடியாது, எங்கள் சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாமல் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் சோழன் தான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான், அது அவனோட சூழ்நிலை. ஆனால் நான் யோசிக்கணும்ல, நான் வந்து எங்கள் அண்ணனை தான் நான் யோசிப்பேன். எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றிலாம் யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லையில, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாராளமாக நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்காக வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்லையா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எப்போ சேரனுக்கு கல்யாணம் முடியுதோ அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாப்புல.